ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளினுடைய வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் SI is equal to PNR divided by 100 ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஆனால் இரு வெவ்வேறு இடங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1500 என்னங்கிறது 3 ஆண்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியல. ஏன்னா இரு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வட்டி வீதம் இருக்குது. அதனுடைய வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அதனால் முதல் பகுதிக்கு R1 எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 100 மைனஸ் அதே 1500க்கு அதே 3 வருஷத்துக்கு R2 இரண்டாவது வட்டி வீதம் R2ன்னு எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 100. இதனுடைய வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் எவ்வளவா? 13.50. ஸோ இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 சைஃபருக்கு 2 சைஃபர், 2 சைஃபருக்கு 2 சைஃபர், 15 3 45. ஸோ 45 R1 மைனஸ் 45 R2 இஸ் ஈக்குவல் டு 13.50. ஸோ 45 காமனாக இருக்கிறனால பொதுவாக வெளியே எடுத்துறேன். R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 13.50. ஸோ நமக்கு தேவையானது வட்டி வீதங்களுடைய வித்தியாசம் R1 மைனஸ் R2 தான் கேட்குறாங்க. அதனால் 13.50 டிவைடட் பை இந்த 45 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும் 45. ஸோ அடுத்தது தசமத்தில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு முழு எண்ணா மாற்றுங்க. முழு எண்ணா மாற்றணுன்னா மேலேயும் கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் இருக்குது, 0க்கு வேல்யூ கிடையாது. அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 135 டிவைடட் பை 450ன்னு வரும். ஸோ 9 5 45, 2 10, 7 35. அடுத்தது 9 3 27, 3 9. அடுத்தது 3 9, 10 3 30. அப்போது 3/10 அப்படிங்கிறது என்னது? 0.3. ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை.